ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரபத்திரனை வழிபாடு செய்யறதுக்கு மங்களவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இன்னொன்று, வருஷம் முழுக்க பண்ணால் அதனுடைய சக்தி பலன் ஜாஸ்தியாக இருக்கும். வருஷம் முழுக்க இருக்க முடியாதவங்க, விரதம் இருக்க முடியாதவங்க, தை மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் வீரபத்திரனை நினச்சி உங்கள் குலதெய்வமாக இருக்கும், இஷ்ட தெய்வமாக இருக்கும், அவரை நினச்சி நீங்கள் என்ன பண்ணால் தீபம் ஏற்றி விரதம் இருந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். வீட்டில் வர சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காமல் படிப்படியாக குறையும். கிரக பாதிப்புகள் இருந்தால் அத்தனையும் அதாவது நீங்கி நம்மளை காப்பாற்றும். சரிங்களா? இது அற்புதமான ஒரு வழிபாடு, பரிகாரமும் கூட. ஏன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் கோயிலுக்கு போவோம், பூஜை பண்ணுவோம். வீரபத்திரன் குலதெய்வமாக இருக்கிறவங்க, இஷ்ட தெய்வமாக இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கிரக பாதிப்புகள், தடைப்பட்ட காரியங்கள், குழந்தை இல்லாதவங்க, ஒருத்தருக்கு திருமணம் தடைப்பட்டுட்டு வரும், வீடு கட்டுறது தடைப்பட்டுட்டு வரும், இதெல்லாம் நம்மளுக்கு படிப்படியாக குறைஞ்சி நம்மளுக்கு நல்வழிப்படுத்தும். இது ஒரு அற்புதமான வழிபாடு. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.